ஆபரேஷன் பண்ண பேஷண்ட் லக்ஷ்மிக்கு பல்ஸ் டிராப் ஆகிட்டே இருக்கு. உடனே வாங்க. உங்களுக்கு அப்புறம் 2 ஜோடிங்க காத்துட்டு இருக்கா. வந்து உட்காருங்க, ஆரம்பிச்சிடலாம். ஐயரே சொல்லுங்க. முதல்ல அண்ணனுக்கு அன்னைக்கு தான் கல்யாணம், அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு. அப்ப அவளை வர சொல்லுங்க சார். படிச்சு சொன்னேன் சீக்கிரம் வந்துருங்க. இன்னும் காணும் பாருங்க. I'm sorry to tell you. என்னாச்சுண்ணே, புறப்பட்டியா இல்லையா? புறப்புறப்பா. தரிசனம் முடிஞ்சதா இல்லையா? எல்லாம் முடிச்சு போச்சுப்பா. அண்ணி தான் லேட் பண்ணிருப்பாங்க. முதல்ல போன் அவங்கள்ட்ட கொடு. அண்ணி என்னை விட்டு பிரிஞ்சு சாமி கிட்ட போயிட்டாப்பா. எப்படி நான் பிரிஞ்சு போகட்ட? உன் பக்கத்துல வச்சுக்கோனாமா? பிரிஞ்சிடக்கூடாதுன்னு எவ்வளவோ பயிற்சி பண்ணேன். சரிப்பா, சீக்கிரம் கூட்டிட்டு வந்துடுறேன். உங்க மூர்த்த ட்ரெஸ் மாலை எல்லாம் ரெடியா இருக்கு. மாலை அவளுக்கு தான்ப்பா போடணும். என்ன சொன்ன? ஒண்ணுலப்பா. தம்பி, அண்ணா வேற காணோம். வந்து உட்காந்து எல்லாம் முதல்ல உங்க கல்யாணத்தை முடிச்சிடலாம். ஐயர் சொல்றதுதான்ப்பா சரி. இல்லண்ணே, நீ இல்லாம நான். உன் கல்யாணம் முதல்ல முடியட்டும். அது எப்படிண்ணே? நீ தானே முதல்ல. இன்னும் கொஞ்சம் நேரத்தை அடுத்த முகூர்த்த நேரம் வரும், அப்ப என் முகூர்த்தத்தை வச்சுக்கலாம். என்ன? நான் வந்து ஆசீர்வாதம் பண்றப்பா. வரதுக்கு லேட் ஆகுமா? முகூர்த்த நேரம் தவறிடும். நீ முதல்ல கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றாரு. அண்ணனே சொல்லிட்டாருல, நீ முதல்ல மேடையில உட்காரு. அஞ்சலி உட்காருமா. ஆமா தம்பி, இவ கழுத்துல தாலி என்னதான் எனக்கு நிம்மதி. போய் உட்காருங்க. சார், கோவில் வந்துடுச்சு. வண்டியை நிறுத்தாதீங்க, சுத்தி போயிட்டு வாங்க. அண்ணே, அண்ணிட்ட ஒரு வார்த்தை கேளுண்ணே. உங்க கல்யாணம் நடக்கணும்னு என்ன விட அவதான் ரொம்ப கராரா இருக்கா. சரிண்ணே. போன வச்சிடாதடா. கெட்டி மேல உங்க அன்னிக்கு அது கேட்கணும். சரிண்ணே. சார், கெட்டி மேல சத்தம் அண்ணி கேட்கணுமா? கெட்டி மேல கெட்டி மேல. ஓம் மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுன கண்டே வர்தானிம் சுபஹே துவம் ஜீவ சரதாம் சதம். லக்ஷ்மி, மாங்கல்யதாரணோ சந்தோஷம். சுபமுகூர்த்தோஸ்து. தீர்க்காயுசா நீங்க நல்லா இருக்கணும்பா. நல்லா இருங்க. அண்ணே, என்ன நீங்க வராம ஒரே டென்ஷன் ஆகி போச்சுண்ணே. ஏன் நீங்க நின்ட்டீங்க? வாங்கண்ணே, உள்ள வாங்க. நான் உள்ள வரக்கூடாதுப்பா. அண்ணே, வந்துட்டியாண்ணே? என்னண்ணே இவ்வளவு லேட் பண்ணிட்ட? ஏன் வெளியே நிக்கிற? வா உள்ள போலாம். ஆமா, அண்ணி எங்கண்ணே? என்னப்பா ஆச்சு? என்னப்பா இது? வந்துகிட்டு இருக்கேன்னு சொன்னியே, மணப்பொண்ணா உட்கார வேண்டியவளை பணமா கொண்டு வந்து போட்டிருக்கியே. கலகலன்னு பேசிக்கிட்டு இருப்பாளே, இப்படி கண்டு மூடி படுத்து கிடக்குறாளே. ஏப்பா, கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னியே, அங்க என்னப்பா ஆச்சு? உனக்கா இந்த கதி வரணும்? இது விஷயம். இப்ப சொல்லு, இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்தலாம்? என்னடா எசிக்குது? என் தம்பின்னு தெரிஞ்சுமா உனக்கு அவன் மேல கோவம் ஆறல? உன் தம்பி இருக்கிறதால எல்லாம் சரியாயிடுமா? கை நடுவு பண்ண எம்எல்ஏ சீட் கிடைச்சிடுமா? இல்ல நான் பட்ட அவமானம் மாறிடுமா? சீக்கிரம் பாப்பா. அதோ சீக்கிரம் அந்த வண்டிதான். அவன் செஞ்சது தப்பு, ரைட்டுன்னு நான் சொல்ல வரல. எனக்காக அவனை மன்னிச்சிடலாம் இல்லையா? உன் மன்னிப்பை வச்சுக்கிட்டு என்ன ஊர்காவ போட சொல்றேன். மாமா, இந்த கல்யாணத்தை நிறுத்துற வேலைலாம் வச்சுக்காத. என் உயிரே போனாலும் அவன் கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் என் தம்பி கல்யாணத்தை நடத்துவேன்டா. உன் உயிரை கொடுத்துட்டு கல்யாண வீட்டுல ஒரு சாவு விழுந்த கல்யாணம் நின்னுடும்ல. உன்னை கூட்டிட்டு வந்தது உன்னை கொல்லதான்டா.
லட்சுமி சண்டை போட்டது போதும். கல்யாண பத்திரிகையில் இருக்கிற லட்சுமி இவதானா? இவத்தால கல்யாணம் நின்னுடும்ல. என் வேலை முடிஞ்சது நண்பா. பாவம் நீதான் தாலி கட்ட வேண்டிய பொண்ணுக்கு கொள்ளி வைக்க போற. டே வாங்கடா. உனக்கு ஒண்ணு இல்ல. இந்த மீசதான் மாமா உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஐயோ எல்லாம் உனக்காக தான் லட்சுமி. நான் ஒண்ணு சொன்னா கண்டிப்பா செய்வீங்களா? செய்யறமா சொல்லு. நம்ம வெற்றியோட கல்யாணம் கண்டிப்பா நடந்தாகணும். கண்டிப்பா நடக்கும். என்ன நடந்தாலும் உங்க தம்பி கல்யாணம் நடக்கணும்னு என்கிட்ட வாக்கு வாங்கிட்ட லட்சுமி. அதனாலதான் உங்ககிட்ட நான் எதையுமே சொல்லல. நான் செத்தாலும் நீங்க தான் என் கழுத்துல தாலி கட்டுறீங்க. ஐயோ அண்ணி! லட்சுமி இப்படி ஆனதுக்கு நான் காரணம் ஆயிட்டப்பா. இல்ல நீ இல்லண்ணே, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். எசுக்குக்கும் எனக்கு உள்ள பிரச்சனைய உங்ககிட்ட வந்து நான் தான் பறிச்சுட்டேன். சம்மதமே இல்லாம உன்னை நான் கொண்டு வந்துட்டேனே. அண்ணி செத்ததுக்கு நான் தானே காரணம். உன் அண்ணி சத்தத்துக்கு இவ்வளவு ஆவேசப்படுறியே. இப்ப நீ தாலி கட்டின பொண்டாட்டிய நான் தூக்கிட்டு போற என்னடா பண்ணுவ? சவால் விட்ட கல்யாணமா பண்ணிக்கிற. நான் அவளுக்கு கருமாறி பண்ண போறேன். எடா வண்டிய. சுமங்கலி அப்போ சேரடி. யாருகிட்ட சவால் விடுற? உன்
பொண்டாட்டி அங்க சாவா இங்க பாரு, உனக்கு ஒண்ணாகல. கோஷ்டி தகராறுல இசைக்கு தீயில விழுந்து செத்துட்டான். நீங்க போலாம். முன்னால வச்சுட்டேன் கால, இனி மெல்ல நான் ஏறுவேன் மேல. எங்கடா போயிடும் காலம், அது என்னையும் மன்னனா ஆக்கும். ஒத்தைக்கு ஒத்தையா நிப்பேண்டா, வந்து நின்னு பாரு. வித்தைக்கு வித்தையா கத்தேண்டா, ஊர கேட்டு பாரு. என்னோட ஆட்டத்தை பாரு, அட இப்ப நான் வேறொரு ஆளு. என்னோட காவல்டா யாரு, அந்த கந்தவேல் ஏந்திடும் வேலு. ஒத்தைக்கு அட பத்தைக்கு, ஒத்தைக்கு ஒத்தையா நிப்பேண்டா, வந்து நின்னு பாரு. வித்தைக்கு வித்தையா கத்தேண்டா, ஊர கேட்டு பாரு. கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு